அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மாம்பழ சின்னம் கோரி பாமக கடிதம் எழுதியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகி வரக்கூடிய நிலையில் தேர்தல் சின்னம் தொடர்பாக பாமக தற்போது கடிதம் எழுதியிருக்கின்றது. குறிப்பாக கடந்த பல தேர்தல்களாக பாமகவை பொறுத்தவரையில் மாம்பழம் சின்னத்தில் அவர்கள் போட்டியிட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது அவர்கள் அங்கீகாரத்தை இழந்திருக்கிறார்கள். காரணம், தேவையான அளவு சட்டமன்ற உறுப்பினர்களோ எம்பிக்களோ இல்லாத சூழ்நிலையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் 5% கீழ்தான் பாமக வாக்குகளை பெற்றுள்ளது. எனவே ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்க வேண்டுமானால் அதற்கு 4-5 நிபந்தனைகள் இருக்கிறது. குறைந்தபட்சம் 8% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும், அல்லது 2 சட்டப்பேரவை அதாவது எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இப்படி பல்வேறு விதிமுறைகள் இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எம்பிக்களும் வெற்றி பெறாத நிலையில் 5% கீழ் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய கட்சி அந்த அங்கீகாரத்தை தொடர்ந்து இழந்திருக்கக்கூடிய நிலைதான் இருக்கின்றது. எனவே இந்த இடைத்தேர்தலில் மீண்டும் மாம்பழம் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டுமானால் அதற்கு தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு ஒப்புதலை பெற வேண்டும். எனவே அதற்காக தற்போது பாமக தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருக்கின்றது. அதில் தாங்கள் இதுவரை போட்டியிட்ட பல்வேறு தேர்தல்களில் இந்த மாம்பழம் சின்னத்தில் தான் போட்டியிட்டு இருக்கின்றோம். இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை இதுவரை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதே போல பல்வேறு எம்பிக்களும் எங்களுடைய கட்சி சார்பில் பல ஆண்டுகளாக 1995க்கு பிறகு பல எம்பிக்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அதற்கான அந்த ஆண்டு ஆதாரம் போன்றவற்றை எல்லாம் அவர்கள் சமர்ப்பித்து, எனவே மீண்டும் எங்களுக்கு மாம்பழம் சின்னத்தையே சின்னமாக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட வழங்க வேண்டும், அப்போதுதான் அது மக்களிடம் கொண்டு சேர்க்க எளிதாக இருக்கும் என்று சொல்லி காரணங்களை விளக்கி கூறி அவர்கள் கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த தேர்தலில் திமுக போட்டியிடுகின்றது, நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகின்றது, அதே போல மற்ற சில கட்சிகளும் போட்டியிடக்கூடிய நிலையில் அதிமுக போட்டியிலிருந்து விலகுவதாக அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். தேமுதிகவும் அதே நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாமக தற்போது கூட்டணி கட்சிகளின் சார்பில் களமிறங்குகிறது. எனவே தங்களுக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்க வேண்டும், அப்போதுதான் பொதுமக்களிடம் கொண்டு சென்று சேர்ப்பது எளிதாக இருக்கும், நாங்கள் வாக்குகளை பெற முடியும். எனவே தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அதே சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என தற்போது பாமக தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.